அடுத்து exercise 3.6ல 6th sum. If a equal to x by x plus 1, b equal to 1 by x plus 1, prove that a plus b whole square plus a minus b whole square divided by a divided by b equal to 2 into x square plus 1 by x into x plus 1 whole square. இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு என்னன்னா prove that கொடுத்துருக்காங்க. ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. prove that இப்படி கொடுத்துருக்காங்க. prove that கொடுத்தால என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து செஞ்சோம்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கிடைக்கணும். இல்லை ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து செஞ்சோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்கணும். பட் இங்கே எதை தான் எடுத்து செய்ய முடியும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் இது கிடைக்கணும். ஏன்னா ஏபிக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு தான் ஏபிக்குள்ள வேல்யூ வருது. ஸோ இதை நம்ம எடுத்து சால்வ் பண்ணி வரையில் ஆர்ஹெச்எஸ் கிடைக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கிறதுலாம் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ டிவைடட் பை பி இருக்குது. இது மூணு ஃபஸ்ட் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஏ ப்ளஸ் பின்னா என்னது? ஏ கொடுத்துருக்காங்களா? என்னது? எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1, நடுவில் இருக்கிற இந்த ப்ளஸ், பிக்குள்ள வேல்யூ 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? டினாமினேட்டர். டினாமினேட்டர் இங்கே ரெண்டு என்னவா இருக்குது? சேமாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்? ஹோல் காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். அப்போ ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ நியூமரேட்டர் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கலாம். நியூமரேட்டர் என்ன இருக்குங்க? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இங்கே இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டும் சேமாக இருக்கனால கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 1. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே இருக்கிறது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரா? ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு? 1. முடிஞ்சது. அடுத்து என்னது? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு a மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம். a மைனஸ் பி ஈக்குவல் டு சேம் அதே மாதிரியே ஏக்குள்ள வேல்யூ என்னது? எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1, நடுவில் இருக்கிற மைனஸ், பிக்குள்ள வேல்யூ 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ரெண்டு ஃப்ராக்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணலையும் ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்? டினாமினேட்டர். ரெண்டு சேமாக இருந்தால் காமன் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு நியூமரேட்டர் என்னவோ அப்படி எழுதிக்கலாம். ரெண்டு சேமாக தான் இருக்குது. காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இது ரெண்டு வேறு வேறு. இப்போ கேன்சல் ஆகாது. இங்கே இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ இது எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஏ மைனஸ் பிக்கானது. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இதுக்கு ஸ்கொயர் பண்ணணும்ல ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு இதில் இருக்குது. அப்போ இது ஸ்கொயர் பண்ணல இதுக்கு டோட்டலாக ஸ்கொயர் ஆகிடும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். தட் மீன்ஸ் என்னது? ரெண்டுக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் இருக்கும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x minus 1 whole square by x plus 1 whole square. Then என்ன கண்டுபிடிக்கணும்? a divided by b கண்டுபிடிக்கணும். a divided by b னா a எழுதிட்டோம், divided by b க்குள்ள வேல்யூ எழுதிட்டோம். ரெண்டு ஃப்ராக்ஷனை எப்படி டிவைட் பண்ணுவோம்? இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு செகண்ட் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கில் எழுதுவோம். ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இது இன்டூ இது எப்படி எழுதணும்? எக்ஸ் ப்ளஸ் 1 பை 1. மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? எக்ஸ் பை 1. எக்ஸ் பை 1னா எக்ஸ். ஸோ ஏ டிவைடட் பை பிக்கு என்ன கிடச்சிருச்சு? எக்ஸ். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனி எல்ஹெச்எஸ் எடுத்து சால்வ் பண்ணல ஆர்ஹெச்எஸ் கிடச்சிரும். எல்ஹெச்எஸ் எழுதிட்டோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். முன்னாடி எடுத்து பாருங்கள் என்ன ஆன்சர் கிடச்சிது? 1 ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன கிடச்சிது? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். தென் டிவைடட் பை a டிவைடட் பை பிக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? எக்ஸ். இப்போ இதான் நியூமரேட்டர். நியூமரேட்டரில் ஒரு நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஒரு நம்பர் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் எப்படி நம்ம பண்ணுவோம்? நார்மலாக 1 + 2/3 இருந்ததுன்னா இது ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணல ஒரு ஃப்ராக்ஷன் என்ன பண்ணால் போதும்? இதை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். 1 × 3 3 + 2 ஹோல் டிவைடட் பை 3ன்னு எடுப்போம் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு நம்பரும் இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டர் இது மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹோல் டினாமினேட்டரை இதை எடுத்துக்கலாம். அப்போ 1 × x plus 1 whole square x plus 1 whole square plus இங்கே இருக்கிற x minus 1 whole square then இது ரெண்டுக்கு சேர்த்து whole divided by x plus 1 whole square whole divided by x. அடுத்து நமக்கு அந்த நியூமரேட்டரை எழுதிக்கிறோம். நியூமரேட்டர் வந்துட்டு என்னவா இருந்தது? x plus 1 whole square plus x minus 1 whole square divided by x plus 1 whole square. இந்த divided by இருக்குது. இது வந்து நியூமரேட்டர் உள்ள ஃப்ராக்ஷன். ஓகேவா? அது இந்த டிவைடட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆக்கையில் டினாமினேட்டர் எப்படி எழுதணும்? ரெசிப்ரோக்கில் எழுதணும். ரெசிப்ரோக்கில் இங்கே எக்ஸ்னு என்ன மீனிங்? எக்ஸ் பை 1. அது ரெசிப்ரோக்கில் எழுதணும் எப்படி எழுதுவோம்? 1 பை எக்ஸ். ஓகே தான் இது. நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் வந்தால் காமனாக இருந்தால் அது கேன்சல் பண்ணிக்கலாம். காமன் மீன்ஸ்
இப்படி அதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே அடிஷன் இருக்குல்ல, அப்போ அப்படி கேன்சல் ஆகுது. ஃபஸ்ட் இது வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும்? இதே டேர்ம் தான் கிடைக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா இப்போ இதையும் கேன்சல் பண்ண முடியாது. எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரும். இப்போ இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். பட் இங்கே இருக்கிற இந்த ஃப்ராக்ஷன் இந்த இதுக்கு மேலே நியூமரேட்டில் என்ன இருக்குது? இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்படி கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா இந்த டினாமினேட்டரும் இங்கே இருக்கிறதுல ஏதாவது இங்கே மேலே இந்த நியூமரேட்டர் சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறது மல்டிப்ளிகேஷன், இங்கேயும் ஒரே டேர்ம் தான் இருக்குது. பட் இங்கே 2 டேர்ம் நடுவில் ப்ளஸ் இருக்கிறனால இப்படி கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இது வேணால் மல்டிப்ளை தான் படிக்கணும். 2 ஃப்ராக்ஷன் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? நேராக தான் மல்டிப்ளை பண்ணணும். அது மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அது எந்த ஃபார்ம்லானா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரும் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரும். ஓகேவா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா படி எழுதுனா ஏ ஸ்கொயர், ஏக்கு பதில் இங்கே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ 2 இன்ட்டு ஏனா எக்ஸ் இன்ட்டு 1, 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 2x ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1. அதான் இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இப்போ நடுவில் ப்ளஸ் தான் இருந்தது. ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதே தான் வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. அதுதான் இங்கே எழுதிக்கோ. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இதே வந்துட்டு இந்த கொஸ்டினில் இங்கே மைனஸாக இருந்ததுன்னா ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதி சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே மிடில் இருக்கிற ப்ளஸ்னால டைரெக்டாகவே ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஏன்னா சைன் சேஞ்ச் ஆகாது. அதே தான் வரும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரும் டிவைட் பை டினாமினேட்டர் என்னச்சு? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏன் இதுக்கப்புறம் பண்ணலைன்னா இங்கே நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, ப்ரூவ் பண்ண வேண்டியதில் என்னது? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் தான். இப்போ ஆர்ஹெச்எஸில் டினாமினேட்டர் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இது நமக்கு கிடச்சிருச்சு. இனி இதுக்கு மேலே நம்ம எவால்வேட் பண்ண வேண்டாம். இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். நியூமரேட்டர் தான் என்ன வேணும்? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது கொண்டு வரணும் இல்லையா? இப்போ நமக்கு கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சதில் டினாமினேட்டர் கரெக்டாக கிடச்சிருச்சு. ப்ரூவ் பண்ண வேண்டியதில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டர் தான் வேணும். அதுதான் இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா நம்ம சேம் வேரியபிள் தானே பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வேறு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? 2x ஸ்கொயர். எக்ஸ்னால் இங்கே ப்ளஸ் 2x மைனஸ் 2x இருக்குது. ரெண்டும் கேன்சல் ஆகிடும். நம்பர் 1 ப்ளஸ் 1 அப்போ ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஏன் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலைங்கிறதுக்காக தான் நான் சொன்னது. ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதுல இதாக இருக்குது. ஸோ அது எதுவும் பண்ண வேண்டாம். நியூமரேட்டர் தான் கொண்டு வரணும். இதுவும் கிடச்சிருச்சு. இப்போது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு கிடச்சிருச்சு. அதுக்கான ஃபார்முலா கொடுத்துட்டு செய்யல சேம் வேரியபிள் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது இருக்குது. இதுக்கப்புறமும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் பாருங்கள் என்ன வேணும்? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் வேணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இருக்கா? இது ரெண்டில் 2 காமனாக எடுத்துடலாம். ரெண்டுமே 2 வரனால பேலன்ஸ் என்ன வரும்? 2 காமனாக எடுத்துட்டாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 காமனாக எடுத்துட்டோம். அப்போ என்னதான் எழுதுவோம்? 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடச்சிருச்சு. அதான் ஆர்ஹெச்எஸ். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அதான் நமக்கு கிடச்சிருச்சு. 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் equal to RHS. Therefore, LHS equal to RHS. Hence proved. Okay, so இந்த sum complete ஆயிடுச்சு. அப்போ என்ன கொடுத்துருந்தாங்க? ஏபிக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ LHS எடுத்து நம்ம ஏபிக்கான வேல்யூ கொடுத்து செய்யல, RHS கிடச்சிருச்சு.